ஓம் சரவண பவா. முருகன் அருளோடு கந்தன் புகழ் பாடும் கந்தர் அனுபூதி பாகம் 4. கந்தர் அனுபூதி 11 தொடக்கம் 15 வரையான பாசுரங்களும் உங்களுக்கு புரியும் வகையில் பொருளோடு பொருள் உணர்ந்து கந்தன் புகழை பாடுங்கள். கந்தர் அனுபூதி பாசுரம் 11. கூகாயனையே கிளை கூடி அழப்போகாவகமே பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலு கவித்யாக சுரலோக சிகாமணியே. பொருள்: அம்மா, அப்பா என்று என் சுற்றமும் உறவுகளும் ஒன்றாகச் சேர்ந்து அழும் நிலை வராதபடி வாழ்க்கையின் உண்மையான மெய்ப்பொருளை எனக்கு முன்பே உணர்த்தியவனே, நாகமலை வாசனே, வேலவனே, 4 வேதங்களின் சாரத்தை கவிதையாய் அருளிய பெரும் தியாகியே, தேவர்கள் வாழும் சுவர்க்க உலகின் மகுடமணியே கந்தனே, என் வாழ்க்கையை துன்பமின்றி ஞான வழியில் நடத்துவாயாக. கந்தர் அனுபூதி பாசுரம் 12. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. பொருள்: செம்மையான ஞானமாகிய வள்ளி தேவியின் இதயத்தையே அன்பால் கவர்ந்த பெருமை மிகுந்த முருகனே, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்றென்றும் நிலைத்திருக்கும் பரம்பொருளாக நிற்பவனே, சும்மா இரு, எல்லாச் சொல்லையும் எல்லா சிந்தனையையும் விட்டுவிடு என்று நீ உபதேசித்தாலும் அம்மா, அந்த உயர்ந்த மெய்ப்பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் நான் அஞ்ஞானத்தில் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். என்னை நீயே கரை சேர்த்தருள்வாயாக. கந்தர் அனுபூதி பாசுரம் 13. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. அன்று அருவன்று உலகு அன்று இலகு அன்று இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே. பொருள்: இவர் முருகன், இவர் தனிவேல் முனிவர், இவரே எங்கள் குரு என்று பெயரும் வடிவமும் சொல்லி அறிவால் மட்டும் உன்னை அறிந்து கொள்ள முடியுமா கந்தனே? உருவமும் அல்ல, உருவமற்றதுமல்ல, இருப்பதும் அல்ல, இல்லாததும் அல்ல, இருளும் அல்ல, ஒளியும் அல்ல, அனைத்திற்கும் அப்பாற்பட்டதாக அனைத்திலும் நிறைந்து மௌனமாக நின்றிருக்கும் அந்த பரம்பொருளே நீ. அந்த உண்மையை உன் அருளால் மட்டுமே எங்களுக்கு உணர்த்துவாயாக. கந்தர் அனுபூதி பாசுரம் 14. கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே.
உய்வாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. பொருள் கதிர்வேல் வைத்த கைவையுடன் கந்தன் உயிரிலும் மனதிலும் எந்த பாழும் அழைக்கிறான். உண்மையான வார்த்தைகள், விழிகள், காது அனைத்தும் தீய செயல்களை நாசம் செய்யும். அவருடைய கருணை வழி நம்மை ஐவல், உண்மை மற்றும் நல் பாதையில் நடத்தும். எல்லா பக்கங்களிலும் நம்மை காக்கும் பரம சகோதரனே. கந்தர் அனுபூதி பாசுரம் 15. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் பொறுப்புங்கவழென் குணபஞ்சரனே. பொருள் முருகன், குமரன், குகன் என்று உன்னை மனதில் சொல்லும் போது நீ செய்யும் செயல்கள் நமக்கு உருகும் மகிழ்ச்சியாகும். உணர்வும் அறிவும் அளித்து பொருளையும் உலகத்தையும் நன்மையுடன் பரப்புகிறாய். அனைத்து குணங்களையும் காத்து எங்களின் குணங்கள் நல்வழிகள் என்றும் வளரும் பரம்பொருளே கந்தனே. ஓம் சரவண பவா. பாசுரங்கள் அனைத்தையும் பொருளை தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு நன்றி. மிகுதி பாசுரங்கள் பாகம் 5 முருகன் அருளோடு உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். புதிய முயற்சியோடு முருகன் அருளை தினம் பெற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.